ஹாய் ஹலாமி, இது உங்கள் ஃபிக்ஷன் வேல்டா. நான் உங்கள் அம்மி ஃபேமிலியில் தான். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம ஜங்குக்காவோட மினிஸ்டர்ஸ் கான்ட்ராக்ட் மேரேஜ் பார்ட் 8 தான். போன பார்ட் வரைக்கும் பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள். இதை பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் கேட்டு முடிச்சதுக்கப்புறமா இதை பற்றி நீங்கள் என்ன நினச்சிங்க அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. உங்கள் கமெண்ட்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். ஓகே, சரி, ஓகே. இப்போ நம்ம ஸ்டோரிக்கெல்லாம் போகலாம். அந்த அன்னைக்கு நீங்கள் 2 பேருமே ஒரு மாதிரி உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஃபீலிங்ஸை வந்து சொல்லிகிட்டு இருந்திருப்பீங்க. அண்ட் தென் உங்களுக்கான குழப்பத்தை நீங்கள் ஜங்கு கிட்ட கேட்டுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இப்படியே இருக்கவே நீங்கள் அதே ஒரு அமைதியோட 2 பேரும் சாப்பிட்டுட்டு அப்படியே போய் படுத்துடுறீங்க. எப்போவுமே 2 பேரும் தனித்தனியாக தான் உங்கள் ரூமில் தூங்குவீங்க. ஸோ இன்றைக்கி அப்படி இல்லாமல் ஜங்கு உங்கள் ரூம்லேயே உங்கள் கூடவே உங்களை பேக்கப் பண்ண மாதிரி தூங்கிடுறான். ஸோ உங்களுக்கு தூக்கமே இல்லை. என்னதான் அவன் உங்களை வந்து ஹக் பண்ணிக்கிட்டாலும் அவனை எழுந்து போ அப்படின்னு உங்களால் சொல்லவும் முடியல. அண்ட் அதே சமயம் அதை அக்செப்ட் பண்ணிக்கவும் முடியல. இதுவே பழைய வயனாக இருந்திருந்தீங்க அப்படின்னா அவனை வெளியே போக வச்சுட்டு தான் மறுவேளை பார்த்துருந்துருப்பீங்க. பட் இப்போது அவன் மேலே தான் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் அவனை போன்னு சொல்ல முடியல, அக்செப்ட் பண்ணிக்கவும் முடியாத ஒரு 2 கட்டான சுச்சுவேஷனில் அப்படியே படுத்துட்டு இருக்கீங்க. அவன் நல்லா தூங்கிட்டான். உங்களை ஹக் பண்ணதுனாலே என்னவோ அவனுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது. ஸோ அவன் அப்படியே சீக்கிரமாகவே தூங்கிடுறான். ஆனால் இங்கே உங்களுக்கு சுத்தமாக தூக்கமே வரலை. ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளே என்னென்னவோ போட்டு உங்களை பெனாத்திக்கிட்டு இருக்குது. இப்போ லைட்டாக அவன் ஹக்குக்குள்ளேருந்து வெளியே வந்துட்டு அப்படியே புரண்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக படுத்துட்ருக்கீங்க. இப்போ ஜங்குக் உங்களை பார்த்து சைடில் அப்படியே திரும்பினாப்பில் படுத்துட்ருக்கான். நீங்கள் அப்படியே லைட்டாக தலையை திருப்பிட்டு அவனை பார்க்குறீங்க. நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஸோ இப்போது அவனோட ஹேண்ட் வந்து உங்கள் ஸ்டொமக் மேலே தான் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் வந்து அதை டிஸ்டர்ப்லாம் பண்ண கிடையாது, அப்படியே விட்டுடுறீங்க. ஆனால் உங்கள் மனசுக்குள்ளார அவனை பற்றின தாட்ஸ், ஏன் சார், ஏன் எனக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்குது? நான் அப்படி என்ன பாவம் பண்ணேன்? முதல்ல உங்களை பார்த்தப்போ நீங்கள் தான் என் வாழ்க்கை, நீங்கள் தான் இதுக்கப்புறம் எனக்கு எல்லாமே. என்னோடய லைஃப்பில் நான் பட்ட கஷ்டம் எல்லாமே சரியாகி உங்கள் கூட சந்தோஷமாக இருக்க போகிறேன்ற ஆசையோடு வந்தேன். ஆனால் அது எல்லாத்தையுமே ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டீங்க. என்னை பார்த்த அந்த நிமிஷமே உனக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைன்றதை சொல்லாமல் சொல்லிட்டீங்க. அது போக எவ்வளோ என்னை காயப்படுத்த முடியுமோ அவ்வளோ காயப்படுத்திட்டீங்க. இதுக்கு மேலே உங்ககிட்ட நெருங்கக்கூடாது, உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு என் மனசை நானே சரி செஞ்சுக்கிட்டு உங்களை விட்டு நகர்ந்து வர நேரத்தில் என்னை நீங்கள் நெருங்கி வந்தீங்க. வித்தியாசமான உணர்வெல்லாம் காமிச்சிங்க. என் மனசை நானே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி, சரி உங்களுக்கும் என்னை பிடிச்சிருக்கு, நீங்களும் என்னை லவ் பண்ணுறீங்கன்னு ஒரு எண்ணத்தோட உங்ககிட்ட மறுபடியும் நெருங்கலான்னு ஆசைப்பட்ட நேரத்தில் இப்போ மறுபடியும் என்னை விட்டு தூரமாக போகிற மாதிரி பண்ணுறீங்க. என்னால் உங்களை புரிஞ்சிக்கவே முடியல. நான் என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல. ஆனால் உங்களோட இந்த லவ், இது வெளிப்படுற அந்த வே, அது வித்தியாசமாக இருக்குது. ரொம்ப கரடு முரடாக இருக்குது. ஆனாலும் இதுதான் உங்கள் லவ்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் நான் பின்வாங்கிறதா இல்லை. நான் மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் சரி, நான் உங்களை விட்டு நகர்ந்து போகிறதா இல்லை. எனக்கு நீங்கள் பண்ணுறதெல்லாம் பிடிக்காமல் இருந்தாலும் அதுவும் என் மேலே உங்களுக்கு இருக்கிற ஒரு பாசம்னு புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே என்ன நான் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் லைட்டாக சிரிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் எம்பி ஜங்குக்கோட ஃபோர்ஹெட்டில் அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே அவன் மேலே ஹேண்ட்ஸை போட்டுட்டு தூங்க ஆரம்பிச்சிடுறீங்க. அப்படியே டைம் ஸ்கிப் ஆக ஏர்லி மார்னிங் போல் இருக்கும். அப்போ ஜங்குக்கு அப்படியே புரண்டு படுக்கலாமேன்னு திரும்பும்போது அவன் மேலே உங்கள் கை ஃபீல் ஆகுது. ஸோ அந்த தூக்கத்துலேயே என்னடா இது அப்படின்ற மாதிரி அவன் கை மேலே, அதாவது உங்கள் கை மேலே அவன் கை அப்படியே வச்சு பார்க்குறான். ஸோ அப்படியே ஒரு மாதிரி நல்லா முழிப்பு தட்டவே குனிஞ்சு பார்த்தா நீங்கள் நல்லா கம்ஃபர்டபுளாக அவன் மேலே ஹக் பண்ணுற மாதிரி கை போட்டுட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் ஆக்சுவலி தூக்கத்தில் தான் இந்த மாதிரி போட்டுட்டு தூங்குறீங்க அப்படின்னு அவன் நினச்சிக்கிறான். ஸோ அவனுக்கு ஒரு மாதிரி செம்ம ஹாப்பியாக இருக்குது. அப்படியே சிரிச்சுக்கிட்டே அவங்கக்கிட்ட வந்துட்டு தென் உங்களோட சின்னில் வந்து அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே மறுபடியும் உங்களை ஹக் பண்ணிவிட்டு தூங்க ஆரம்பிச்சிடுறான்.
இப்படியே டைம் ஸ்கிப் ஆகவே நல்லாவே மார்னிங் ஆயிடுது. நீங்க அப்படியே கண்ணு முழிக்கிறீங்க. 2 பேருமே ஒருத்தர் ஒருத்தர் ஹக் பண்ண மாதிரி தூங்கிட்டு இருக்கீங்க. ஸோ ஒரு சின்ன ஸ்மைலோட அப்படியே எழுந்து நீங்க ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு தென் உங்களோட வேலைய ஆரம்பிக்கிறீங்க. ஸோ அப்படியே உங்க ஒர்க் போயிட்டு இருக்கவே, இந்த பக்கம் ஜங்குக் எழுந்து அவனுமே ஆஃபீஸ்க்காக ரெடி ஆயிட்டு இருக்கான். ஸோ இப்படி போகவே நீங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு ஒண்ணாவே வந்து ஆஃபீஸ்க்கும் கிளம்பி போறீங்க. ஸோ ஆஃபீஸ் போயிட்டு நீங்க அப்படியே உள்ள என்டர் ஆகுறீங்க. தென் ஜங்குக் வந்து உங்களுக்கு அப்புறம் தான் வரான். ஏன்னா, அங்க இருக்கிற யாருக்குமே வந்து நீங்க ஜங்குக்கோட ஒய்ஃப் அப்படின்னு தெரியாது, சாஹினுவ தவிர. இப்படி தான் நீங்க மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இப்படி இருக்கவே, அங்க நீங்க உள்ள என்டர் ஆயிட்டு சாஹினு கூட வந்து நார்மலி வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியா பேசிக்கிட்டே அப்படியே ஒர்க்கையும் பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. இப்படி போய்க்கிட்டு இருக்கவே, நீங்க ஜங்குவோட கேபின கிராஸ் பண்ற மாதிரியான சிச்சுவேஷன் வரும்ல. அப்படி ஏதாவது வந்துச்சு அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா நீங்க அவனோட கேபின் கிட்ட நின்னுடுறீங்க. தென் சுத்தி சுத்தி பார்த்துட்டு அவனோட கேபின எட்டி எட்டி பார்க்குறது, உள்ள அவன் இருக்கானா? என்ன பண்றான்? ஏது பண்றான்? அந்த மாதிரியான நோட்டம் விடுறது. இப்படியே இருக்கீங்க. பட் அவன் உள்ள இருக்கிற மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் உங்களுக்கு தெரியல. அவன் உள்ள இருக்கிற மாதிரியே இல்ல. ஸோ ஒரு மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. என்ன இவன் எங்க போனான்னு தெரியலையே! அந்த மாதிரி தேடுறீங்க. ஸோ இப்படியே இருக்கவே, அந்த அன்னைக்கு ஆஃப்டர்நூன் நீங்க தான் சாயனவும் சாப்பிட்றதுக்காக கேஃபடேரியா போயிட்டுருக்கீங்க. இப்போ இன்னும் ஃப்ரண்ட்ல போய்க்கிட்டு இருக்கான். நீங்க ஒரு 2 ஸ்டெப் பேக்ல போயிட்டு இருக்கீங்க. இப்போவும் கேபின கிராஸ் பண்ணி போகும்போது அப்படியே நின்னுட்டு, அப்படியே சுத்தி சுத்தி பார்த்துட்டு, டோர எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கீங்க. ஜங்குக் அங்க இல்ல. ஸோ நீங்க நடக்கிறத காணோமே, ஒரு மாரி சைலண்டா இருக்கு அப்படின்ட்டு திரும்பி பார்க்குறான். நீங்க கேபின் பக்கத்துல நின்னுட்டு எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இந்த சாயன பார்த்துட்டு அப்படியே கிட்ட வந்துட்டு, "என்ன? இப்ப என்ன அவர பார்க்கணுமா? போ உள்ள போய் நல்லா பார்த்துட்டு வா" அப்படின்னு சொல்லி டோர தொறந்து விடுறா. ஸோ உங்களுக்கு அப்படியே படபடபடன்னு ஆயிருது. "ஆ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்டெப் முன்னாடி போகவே, இப்ப அவன் சிரிச்சுக்கிட்டே டோர க்ளோஸ் பண்ணிட்டு, "இன்னைக்கு இன்னொரு பிரான்ச்ல இன்ஸ்பெக்ஷன் இருக்கு. ஸோ சார் அங்க தான் இருப்பாரு. இன்னைக்கு இங்க வரமாட்டாரு" அப்படிங்கிறான். ஸோ நீங்களும் அப்படியா அப்படின்ட்டு சரி ஓகே அப்படின்னு தலைய ஆட்டிட்டு அவன் கூட சாப்பிட போயிடுறீங்க. தென் அந்த அன்னைக்கு ஒர்க்கெல்லாம் ஒரு மாதிரி டல்லாவே போயிட்டுருக்கு உங்களுக்கு. எப்பவுமே ஒரு 1 ஹவருக்கு ஒன்ஸ் ஆவது அவன் வந்து உங்க முன்னாடி நின்றுவான். அப்படியே சுத்தி சுத்தி பார்க்குறேன்ற பேர்ல வந்துட்டு உங்கள சைட் அடிச்சுட்ருப்பான். இதெல்லாம் உங்களுக்குமே தெரியும். ஸோ இப்படி இருக்கவே இன்னைக்கு ஃபுல்லா அவன பார்க்கல அப்படின்னோன ஒரு மாரி மிஸ்ஸிங்கா ஃபீல் ஆகுது உங்களுக்கு. போதா குறைக்க உங்களுக்கு வேற அவன் மேல ஒரு ஃபீல் வந்துருச்சு இல்லையா? ஸோ இப்படி இருக்கவே, நீங்க அப்படியே ஒரு மாதிரி டல்லாவே இருக்கீங்க. சரி ஈவினிங் வந்துட்டு வீட்டுக்கு வருவான் இல்லையா? அப்ப பார்த்துக்கலாம் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா அப்படியே வெளிய வரீங்க ஒர்க்க முடிச்சுட்டு. இப்ப சாயனா உங்ககிட்ட வந்துட்டு, "ஏய் வாயன், இன்னைக்கு நீ கேப்ல போ வேணாம். சார் என்ன தான் உன்ன ட்ராப் பண்ணிட்டு போ சொன்னாரு. ஸோ என் கூட வா" அப்படின்றான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சாயனு கூட பைக்ல போறீங்க. ஒரு மாதிரியே பேசிக்கிட்டே நல்லா தான் போய்க்கிட்டு இருக்கு. இப்ப சடன்லி உங்க பைக்கு முன்னாடி ஒரு கார் வந்து நிக்குது. அப்படியே சடன் பிரேக் அடிக்கிறீங்க. ஸோ ஒரு மாதிரி பயந்து போய் முன்னாடி பார்க்க, அங்க கார்லேருந்து கிம் இறங்குறான். அவன பார்க்கவும் அவ்ளோ ஒரு மாரி கோவம் அண்ட் தென் பயம் உங்களுக்கு. நீங்க அப்படியே பைக் விட்டு இறங்கி அவன மொறச்சிட்டு நின்னுட்ருக்கீங்க. இப்போ இன்னமும் அப்படியே இறங்கி நின்னுட்டு, "கிம் என்னாச்சு உனக்கு? எதுக்கு இப்போ இப்படி வந்து நிக்கிற?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆக்சுவலி கிம்மும் சாயனவும் ஒரு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா கிம்முக்கு இந்த மாதிரி ஒரு சிஸ்டர் இருக்கு அப்படின்றது சாயனுக்கு தெரியவே தெரியாது. இப்போ கிம் வேக வேகமா இறங்கி வந்து உங்க முகத்துல வந்து சம்திங் ஏதோ ஒரு கர்ச்சீஃப் மாதிரி வைக்கிறான். நீங்க அப்படியே ஒரு மாதிரி திணறி அப்படியே மயங்கிடுறீங்க. இப்போ சாயனுக்கு அப்படியே பயங்கரமா ஒரு மாதிரி ஆகுது. "இந்த கிம் என்னடா பண்ணிட்டு இருக்க? ஏய் அவ என் பாஸோட ஒய்ஃப்டா. நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்லடா. டேய் அவ உனக்கு சிஸ்டர் மாதிரிடா. அவள அப்பலாம் பண்ணாதடா. தயவு செஞ்சு தயவு செஞ்சு விட்ரு கிம். டேய் பெரிய பிரச்சனைடா. என் பாஸ் என்ன கொன்னுடுவான்டா" அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு அவன் பின்னாடி போக, அவன் வந்து எதையுமே கண்டுக்காம உங்கள லிஃப்ட் பண்ணி அப்படியே காருக்குள்ள வந்து படுக்க வச்சுட்டு டோர லாக் பண்றான். "சிஸ்டர் மாதிரி இல்ல. அவ என்னோட சிஸ்டர் தான்" அப்படிங்கிறான். இப்ப கிம்முக்கு சாரி ஷாயனுக்கு செம்ம ஷாக்கு. "என்னடா உளர்ற?" அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கவே, "இதோ பாரு, அவ என்னோட ஓன் சிஸ்டர் தான். சாரி மச்சான், உன்கிட்ட இத பத்தி நான் எதுவுமே பேசல. அது ஏன் தப்பு தான். ஏன்னா என் சிச்சுவேஷன்ஸ் அப்படி. நான் இதுவரைக்கும் அவள பத்தி யோசிக்கவே இல்ல. இப்போ தான் எனக்கே புரியுது. இதுக்கு மேல அந்த ஜங்குக் கிட்ட இவள விட்டு வைக்கிறதா இல்ல. அவளுக்கே பிடிக்கலனாலும் பரவாயில்ல. அவள இனிமே நான் தான் வச்சுக்க போறேன். டேய் எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். முதல்ல இந்த மாதிரி பண்றத நிறுத்து. என் பாஸுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிரும்டா. என் தலைய உருட்டிருவாருடா. தயவு செஞ்சு கொஞ்சம் காம் டவுனா இருடா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவே, அவன் வந்து சாயனவ பிடிச்சு தள்ளிட்டு கார் எடுத்துட்டு அங்கேருந்து போயிடுறான். இப்போ சாயனுக்கு உதறுது. ஸோ டக்குன்னு பைக் எடுத்துட்டு
தென் ஜங்குக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணுறான். அவனோட லொக்கேஷன் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு கால் பண்ணி சொல்லிட்டு. ஸோ அங்கே ஜங்குக்கு செம்ம கோவம், செம்ம வெறி. அவன் அப்படியே பல்ல கடிச்சிட்டு அங்கே இருக்கிற வேலையெல்லாம் அப்படியே விட்டுட்டு கார் எடுத்துகிட்டு அவனும் கிளம்பி வரான். இப்போது சாயனும் கிம்மோட காரை அப்படியே ஃபாலோ பண்ணி அவன் வீட்டுக்கும் வந்துடுறான். இங்கே உங்களை வந்து அப்படியே லிஃப்ட் பண்ணி கிம் அவனோட ரூமில் வந்து உங்களை படுக்க வச்சுட்டு டோரை லாக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்து உட்காந்துட்டு இருக்கான் ஒரு மாதிரி வெறி பிடிச்ச மாதிரி. இப்போ ஒரு 5 to 10 மினிட்ஸில் சாயனும் உள்ளே வந்துடுறான். இப்போ கிம் அங்கே உட்காந்துருக்கத பார்த்தோம்னா செம்ம வெறி ஆகுது. அவன் இழுத்து போட்டு சப்பு சப்புன்னு அடிக்கிறான். பட் அவன் எதுவுமே சொல்லாமல் வாங்கிட்டு இருக்கான். பிகாஸ் அவங்க 2 பேரும் அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் கிம்மோட ஃப்ரெண்ட் சாயனுன்னு உங்களுக்கும் தெரியாது, கிம்மோட சிஸ்டர் நீங்கன்னு சாயனுக்கும் தெரியாது. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ஸில் இப்போது ரொம்ப ஒரு மாதிரி அவனுக்கு மண்டெல்லாம் சூடாகுது. என்னடா பண்ணி வச்சுருக்க, இப்படி ஒரு சிஸ்டர் இருக்கான்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சாயனை பிடிச்சி கிம்மை திட்டுன்னு திட்டி அடி அடின்னு அடிச்சு கேட்குறான். ஆனால் அவன் எதுவுமே சொல்லாமல் கம்முன்னு உட்காந்துட்டு இருக்கான். இப்போ கொஞ்ச நேரத்திலேயே ஜங்குக் செம்ம கோவத்தில் வீட்டுக்குள்ளே என்டர் ஆகுறான். இப்போ ஜங்குக்கை பார்த்தோன்னா கிம்முக்கு வெறியாகுது, கிம்மை பார்த்தோன்னா ஜங்குக்கு வெறியாகுது. இப்போ 2 பேரும் மாற்றி மாற்றி செம்மையாக அடிச்சுக்கிறானுங்க. அப்படியே ரத்தம் வலியுது 2 பேருக்கும். இந்த 2 பேர் சண்டைக்கு நடுவில் சாயனு போயிட்டு தடுக்க ட்ரை பண்ணான். பிகாஸ் ஒரு பக்கம் பாஸ், இன்னொரு பக்கம் பெஸ்ட் ஃப்ரெண்ட். இந்த மாதிரியான சிச்சுவேஷனில் அவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு 2 பேரும் தடுக்க ட்ரை பண்ணுறான். பட் 2 பேர் அடியும் அவனுக்கும் விழுகுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தகச்சு போய் நின்றுட்டுருக்கும்போது இப்போ நீங்கள் அப்படியே தலையை அப்படியே பிடிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி கத்துறீங்க மேலே நின்றுட்டு. இப்போ 3 பேரும் அப்படியே ஷாக் ஆகிட்டு உங்களை பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி தள்ளாடி ஸ்டெப்ஸில் இறங்கி நடந்து வந்துட்டுருக்கீங்க. ஸோ ரொம்ப முடியல உங்களுக்கு, அந்த மயக்கம் இன்னும் சரியாகலை. ரொம்ப ஒரு மாதிரியாக அப்படியே கேர்லேயே நடந்து வந்து பொறுமையாக கீழே வந்து அப்படியே தடுமாறி ஒரு மாதிரி நின்றுடுறீங்க. இப்போ கிம் வந்துட்டு அவன்கிட்ட நீங்கள் போயிடுவீங்க, அவன் கூட தான் இருப்பீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட அங்கே நின்றுட்டுருக்கவே நீங்கள் கிம்மை ஒரு மாதிரி முறைச்சிட்டு அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஜங்குக்கு போய் ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறீங்க. இப்போது ஜங்குக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில, கிம்முக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல, நீங்கள் சாயனுக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அந்த அரை மயக்கத்துலேயும் நீங்கள் ஜங்குக்கை தான் தேடி போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு ஹாப்பினஸ் ஜங்குக்கு. ஸோ அப்படியே அவன் வந்து உங்களை பேக்கப் பண்ணிக்கிறான். ஜங்குக் ஜங்குக் இங்கேருந்து போகலாம் அப்படின்னு நீங்கள் அப்படியே வாய்க்குள்ள ஒரு மாதிரி முனங்குறீங்க. ஸோ லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம், அதாவது நீங்கள் மேரேஜ் ஆகி இது நாள் வரைக்கும் ஜங்குக்னு கூப்பிட்டது கிடையாது. ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஜங்குக்னு கூப்பிடுறீங்க. அந்த நிதானம் இல்லாத நிலைமையிலையும் நீங்கள் அவனை பேர் சொல்லி உரிமையாக கூப்பிடுற அந்த ஒரு நிமிஷம் வந்து அவனுக்கு அவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். பயங்கரமாக ஒரு மாதிரி மனசெல்லாம் ஒரு மாதிரி பட்டாம்பூச்சி பறக்கவே அவன் அப்படியே ஒரு மாதிரி அவங்கள தூக்கிட்டு காருக்கு போகிறான். இப்போ கிம்முக்கு செம்ம ஷாக். பிகாஸ் அவன் நினப்பில் நீங்கள் வந்து ஜங்குக் கூட பிடிக்காமல் இருக்கீங்க, ஜங்குக்கோட ஃபோர்ஸ்னால அவன் கூட இருக்கீங்க, ஜங்குக் உங்களை டார்ச்சர் பண்ணுறான், கொடுமைப்படுத்துகிறான், ரொம்ப கஷ்டப்படுத்துகிறான், அதனால தான் நீங்கள் வந்து அவன் கூட பயந்து போய் இருந்துகிட்ருக்கீங்க அப்படின்னு ஒரு நினப்பில் அவன் இருந்திருப்பான். ஸோ உங்களை கூப்பிட்டாலும் நீங்கள் வரமாட்டீங்க, அவன் மேலே உள்ள பயத்தில் தான் வரமாட்டீங்க போல் இருக்கு அப்படின்ட்டு நினச்சிட்டு தான் இப்படி அதிரடியாக வந்து முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவங்கள வந்து கடத்துகிற மாதிரி ஆகிட்ருக்கும். ஸோ இப்போ அவன் கண் கூட பார்க்குறான், அந்த அரை மயக்கத்துலேயும் நீங்கள் ஜங்குக்கு போய் தான் தேடி கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவனுக்கு ஒரு மாதிரி மனசே உடஞ்சி போயிடுது. ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டராக இருக்கிற ஜங்குக்கே அவன் மன்னிச்சு ஏற்றுக்கிறான், என்னை ஏற்றுக்க மாட்டாளா அப்படின்ற ஒரு ஒரு ஏக்கத்தில் அவன் அப்படியே கண்ணீரோடு நின்றுட்டு இருக்கான். இங்கே சாயனுக்கும் என்ன சொல்கிறதுனே தெரியலை. ஸோ 2 பேரோட நிலமையும் அவனுக்கு புரியுது. அவன் ஒரு மாதிரி ஷாக்கில் இருந்தாலும் கிம் மேலே ஒரு கோவம். பிகாஸ் இப்படி ஒரு சிஸ்டர் இருக்கா அப்படின்றதே இது நாள் வரைக்கும் சொல்லாமல் மறைச்சிட்டான் அப்படின்னு. அவங்க சைல்ட்ஹுட்லேருந்துமே ஃப்ரெண்டாக தான் இருந்திருப்பாங்க. கிம் வந்து எப்போ உங்களோட ஆண்டி வீட்டிலேருந்து வெளியே போனானோ அப்போவே சாயனை அவன் மீட் பண்ணியிருந்திருப்பான். அண்ட் தென் ஒன்றாவே காலேஜெலாம் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவ்வளோ திக் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தும் அவன்கிட்ட இந்த விஷயத்த மறைச்சிட்டான் அப்படின்ற ஒரு கோவம் அவனுக்கு இருக்குது. ஸோ ஒரு மாதிரி கோவத்தில் திட்டிட்டு அங்கேருந்து போயிடுறான். இப்போது ஜங்குக் அவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவங்கள பெட்டில் லைட் ஆக்கிட்டு அப்படியே உங்கள் பக்கத்தில் அவங்க ஹெட்டை வந்து நீவி கொடுத்துட்டு அப்படியே உங்கள் கூடவே உட்காந்துட்டு இருக்கான். இப்போ நீங்கள் சடன்லி ஒரு மாதிரி பயந்து நடுங்கிட்டு அவனோட கோட்டுக்குள்ளே அவன் ஷர்ட்டை வந்து இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு அவனை ஹக் பண்ணிக்கிட்டு தூங்குறீங்க. ஸோ அவனுமே அவங்கள கம்ஃபர்ட் பண்ணுற மாதிரி உங்களை வந்து தட்டி கொடுத்து தூங்க வச்சுட்டு இருக்கான். ஸோ நைட் நீங்கள் சாப்பிடல, அவனும் சாப்பிடல, அப்படியே தூங்கிடுறீங்க.
இப்படி இருக்கவே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு 9 மணி இருக்கும். நீங்க அப்படியே ஒரு மாதிரி உருண்டு புரண்டு அப்படியே பொறுமையா எழுந்துக்கிறீங்க. நீங்க எழுந்துக்க போறீங்கன்னு தெரிஞ்சதும், ஜங்குக் அப்படியே சோஃபால இருந்து உங்க பக்கத்துல எந்திச்சு வரான். நீங்க அப்படியே எழுந்து உட்காந்துட்டு கண்ண ஓப்பன் பண்ணா ஒரு மாரி பிளர்ரியா தெரியுது. ஸோ ஒரு மாரி தலையெல்லாம் ஆட்டிட்டு, கண்ணெல்லாம் கசக்கிட்டு பொறுமையா ஐஸ் ஓப்பன் பண்ணா உங்க பக்கத்துல ஜங்குக் நின்னுட்டுருக்கான். இப்போ ஒரு மாதிரி இருக்கு உங்களுக்கு. நீங்க அப்படியே யோசிக்கிறீங்க. நேத்து ரோட்ல வந்து இந்த மாதிரி கிம் உங்கள தூக்கிட்டு போனது வரைக்கும் தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு சுத்தமா உங்களுக்கு ஞாபகமே இல்ல. அப்படியே ஒரு மாரி தலைய ஆட்டி ஆட்டி யோசிச்சு யோசிச்சு பார்க்குறீங்க. ஞாபகமே வரமாட்டேன்து. எப்படியோ ஒரு மாதிரி ஆயிட்டு, "நான் எப்படி இங்க வந்தேன்? நேத்து என்னாச்சு? அ கி கிம் ஏன் இப்படி பண்ணான்?" அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க அப்படியே அவன்கிட்ட ஒரு மாதிரியா கேட்டுட்ருக்கீங்க. இப்ப அவன் ஒரு மாதிரி ரொம்ப இதாயிட்டு, "அப்போ நேத்து என்ன நடந்துச்சுன்னு உனக்கு ஞாபகமே இல்லையா?" அப்படின்னு கேட்குறான். நீங்க இல்லன்னு தலையாட்டுறீங்க. "சரி, போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா" அப்படின்றான். நீங்க வந்து ஒரு மாதிரியா அவன பார்க்குறீங்க. அவனுக்கு என்னன்னா, நீங்க வந்து ஓடி வந்து ஹக் பண்ணீங்க இல்லையா? ஜங்குக்ன்னு அவன கூப்பிட்டீங்க இல்லையா? அதெல்லாம் வந்து மறந்து போச்சா? அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஒரு மாரி அப்செட்டா இருக்கு. சரி இருந்தாலும் பரவால்ல அப்படின்ட்டு, உங்கள ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா அப்படின்னு அனுப்பி வச்சுட்டு காஃபி எடுத்துட்டு வர போறான். நீங்க போய் ப்ரஷ் பண்ணிக்கிட்டு யோசிச்சு யோசிச்சு பார்க்குறீங்க. லைட்டா உங்களுக்கு ஞாபகம் வருது. நீங்க மயக்கம் கலைஞ்சு அந்த பெட்லேருந்து இறங்கி நடந்தது. தென் அப்படியே வந்து ஜங்குக் கூட கார்ல ஏறுனது. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு ஞாபகம் வருது. ஸோ எப்படியோ அங்கேருந்து ஜங்குக் தான் என்ன கூட்டிட்டு வந்திருக்கான் அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க. இப்போ அப்படியே நீங்க வெளிய வரவும் ஜங்குக் உங்க கையில காஃபி தரான். நீங்க அப்படியே வாங்கிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டே பெட்ல உட்காந்துட்டு இருக்கீங்க. அத சிப் பண்ணும்போது தான் டைம் பார்க்குறீங்க எதார்த்தமா 9:15 அப்படியே ஒரு மாரி ஷாக் ஆயிட்டு, "சார் நீங்க ஆஃபீஸ் போகலையா?" அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ அவன் போனவன் திரும்பிட்டு, "சாரா?" அப்படிங்கிறான். எப்பவும் அப்படித்தானே நம்ம கூப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி நீங்க அவன் மூஞ்சிய பார்க்குறீங்க. அவன் ஒரு மாதிரி ஆயிட்டு, "ம் அரை மயக்கத்துல இருக்கும்போது ஆசையா ஜங்குக்ன்னு கூப்பிடுறது. இப்ப தெளிவா இருந்துட்டு, சார் நீ அரை மயக்கத்துல இருந்திருக்கலாம்டி" அப்படின்ட்டு மனசுக்குள்ள அப்படியே முணுமுணுங்கிறான். நீங்க அப்படியே அவன பார்த்துட்டு இருக்கவே, "ஒண்ணும் இல்ல" அப்படின்ட்டு அங்கேருந்து வெளிய போயிடுறான். இவர் என்ன வித்தியாசமா நடந்துட்டுருக்காரு அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு, அப்படியே காஃபிய சிப் பண்ணி முடிச்சுட்டு, அப்படியே ரூம் விட்டு வெளிய போறீங்க. அவன் பிரேக்ஃபாஸ்ட்ட வந்து குக் பண்ணி வச்சுட்டு, அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கான். டேபிள்ல எடுத்து வச்சுட்டு இருக்கான். சரி நம்ம பண்ற வேலைய அவனே பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு, ரிட்டர்ன் உள்ள போயிட்டு குளிச்சுட்டு வந்துரலாம் அப்படின்னு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வெளிய வரீங்க. ஸோ நீங்க வெளிய வரும்போது, அவன் வந்து டைனிங் டேபிள்ல உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கான். ஸோ போயிட்டு அவன் பக்கத்துல ஒரு சேர எடுத்து போட்டு உட்காரலான்னா, அந்த சேர நீங்க நகர்த்துறீங்க. அப்ப டக்குன்னு உங்க ஹிப்ப புடிச்சு இழுக்கவே, டப்புன்னு போய் அவனோட லேப்ல உட்காந்துடுறீங்க. அவன் அப்படியே ஒரு மாதிரி உங்கள பார்த்துட்ருக்க. நீங்க ஒரு மாதிரி டவுட்டா, கொஸ்டினபிளா அவன பார்க்குறீங்க. "என்ன? உனக்காண்டி தானே வெயிட் பண்ணிட்டுருக்கேன். நீ ஏன் அங்க போய் உட்கார்ற?" அப்படிங்கிறான். ஸோ உங்களுக்கு லைட்டா சிரிப்பு வருது. ஆனா ஹைட் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்போ பிளேட் எடுத்து வச்சு, அவனே அதில வந்து சர்வ் பண்ணி, உங்களுக்கு வந்து அப்படியே ஃபீட் பண்ணி விடுறான். ஸோ நீங்க அப்படியே ஒரு மாதிரி அவன பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. தென் கொஞ்ச நேரம் கழிச்சு, நீங்களும் இப்போ வந்து அவனுக்கு ஃபீட் பண்றீங்க. செம்ம ஆச்சரியம் அவனுக்கு. "என்னடா இது?" அப்படின்ற மாதிரி. ஸோ அவன் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே உங்கள பார்க்க, நீங்க எடுத்து அப்படியே அவனோட வாயில அப்படியே திணிச்சு விடுறீங்க. ஸோ அவனும் சாப்பிட்டுட்ருக்கான். நீங்களும் சாப்பிட, அவனும் சாப்பிட, ஒரு மாரி ரொமான்டிக்கா அந்த பிரேக்ஃபாஸ்ட் போகுது. ஆக்சுவலா நீங்க ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு இருக்கும்போது தான் ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்திருக்கும். என்னன்னா, ஜங்குக்கும் நீங்களும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அவன ஹக் பண்ணிட்டு நீங்க தூங்கிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ 2 பேருமே நைட் சாப்பிடல அப்படின்றத நீங்க யோசிச்சிருப்பீங்க. அதனால தான் இப்போ உங்களுக்கு அவன் உட்காந்து ரொம்ப அக்கறையா ஃபீட் பண்ணிட்டு இருக்கான். நீங்களும் இப்போ அவனுக்கு ஃபீட் பண்ணி விட்டுட்ருக்கீங்க. ஸோ அவனுமே ஒரு மாதிரி ஹாப்பியா அந்த பிரேக்ஃபாஸ்ட்ட ரொம்ப ரசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கான். இப்போ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா 2 பேருமே போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கிறீங்க. எதுவுமே பேசிக்கல. பட் ஒரு மாதிரி ஐஸ் அவ்ளோ பேசுது 2 பேருக்குமே. 2 பேரோட பார்வைகள், ஒரு மாரி அந்த ஆக்ஷன்ஸ், சிரிப்பு அது எல்லாமே ஒரு மாதிரி வித்தியாசமா, அழகா, லவபுளா இருக்கு. இப்ப ஜங்குக்க ஃபேஸ் பண்ண முடியாம நீங்க ஷை ஆயிட்டு கிச்சன்லேருந்து வெளிய வரலாம் அப்படின்னு 2 ஸ்டெப் வைக்கவே, டக்குன்னு அவங்க ட்ரெஸ்ஸ புடிச்சு இழுத்துடுறான். நீங்க பேக் சைட் போயிட்டு அவன் மேல இடிக்கிறீங்க. ஸோ அப்படியே உங்க 2 சைடையும் ஹிப் அவன் வந்து கிரிப் பண்றான். ரொம்ப ஒரு மாதிரி ஆகுது உங்களுக்கு. நீங்க அப்படியே ஒரு மாதிரி எம்பி போய் கூசி நிக்கவே, அவன் அப்படியே குனிஞ்சு உங்களோட நெக்குல அப்படியே லைட்டா கிஸ் வைக்கிறான். நீங்க அப்படியே ஒரு மாதிரி கூசி, ஒரு மாரி நெளியிறீங்க. ரொம்ப அழகா இருக்கு இதெல்லாம் அவனுக்கு. ஒரு மாரி செம்ம ஃபீல் குடுக்குது.
அவன் அப்படியே ஒரு மாதிரி ஹேண்ட்ஸை மூவ் பண்ணி உங்களோட ஸ்டொமக் சைடு வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ரப் பண்ணிட்டு இருக்கவே, நீங்கள் ஒரு மாதிரி நெளிஞ்சிட்டு இருக்கீங்க. ஸோ உங்கள இன்னுமே ஒரு மாதிரி ஆக்கிட்டு இருக்கான். அப்படியே அவனோட ஹேண்ட்ஸு உங்களுக்கு மேலே அப்படியே லைட்டா நகர்ந்து வரவே, நீங்க டக்குனு அவனோட ஹேண்ட பிடிக்கிறீங்க. ஒரு மாரி படபடன்னு ஆகுது உங்களுக்கு. இப்ப அவன் அப்படியே ஒரு மாதிரி உங்கள ஃப்ரண்ட்ல திருப்பிட்டு பார்க்குறான். பட் உங்களால பார்க்கவே முடியல. ரொம்ப ஷை ஆகுது. நீங்க இப்படி ஒரு மாதிரி இதுக்கெல்லாம் அக்செப்ட் பண்ணி நிக்கிறதே அவனுக்கு அவ்ளோ ஆச்சரியமா இருக்கு. உங்களுக்கும் அப்ப அவன புடிச்சு போச்சா? அப்படின்ற மாதிரியெல்லாம் அவன் யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ அப்படியே ஒரு மாதிரி உங்கள குனிஞ்சு பார்க்குறான். நீங்க ஆனா நிமிர்ந்து பார்க்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி நின்னுட்ருக்கவே, உங்க சின்ன பிடிச்சு அப்படியே தூக்குறான். நீங்க கண்ண அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு நின்னுட்ருக்கீங்க. "ஓய்! ஏய்! பாரு என்ன" அப்படிங்கிறான். நீங்க நோ அப்படிங்கிற மாதிரி மண்டைய மட்டும் ஆட்டுறீங்க. "என்ன? ஷையா?" அப்படிங்கிறான். நீங்க எதுவுமே பதில் சொல்லாம டக்குனு அவன ஹக் பண்ணிக்கிறீங்க. ஒரு மாதிரி அவனுக்கு செம்ம ஹாப்பியா இருக்கு. ஸோ பேக் சைட்லேருந்து ஹக் பண்ணிட்டு, அப்படியே உங்கள லிஃப்ட் பண்ணி ரூமுக்கு தூக்கிட்டு போயிடுறான். நீங்க அப்படியே ஒரு மாரி பயந்துட்டு பார்க்குறீங்க அவன. அவன் ஒரு மாரியா சிரிச்சுக்கிட்டு, உங்கள அப்படியே பெட்ல லைட் பண்ணிட்டு, உங்க மேல வந்துட்டு அப்படியே ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்றான். நீங்க அப்படியே ஒரு மாதிரி அவனோட ஷோல்டர்ல ஹேண்ட்ஸ் வச்சுட்டு, லைட்டா ஒரு மாதிரி தடுக்கிற மாதிரி இருக்கு. ஆனாலும் ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல்ல இருக்கீங்க. ஸோ பொறுமையா அப்படியே அவனோட கிஸ்ஸஸ் உங்களோட நெக்கு அண்ட் தென் இந்த ஜா லைன்ஸ் அப்படியே போயிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா அவன் இறங்கி போகவே உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டு, நீங்க அப்படியே அவன ஸ்டாப் பண்றீங்க. இப்ப அவன் அப்படியே உங்கள பார்க்குறான். நீங்க நோ அப்படிங்கிற மாரி தலைய ஆட்டுறீங்க. பட் அவன் கேட்குற மாதிரி இல்ல. ஒரு மாதிரியா ஆயிட்டு உங்களோட ஹிப் சைடு வந்துட்டு ஒரு மாரி கிஸ் வைக்கிறான். நீங்க அப்படியே ஒரு மாரி நெளிஞ்சிட்டு இருக்கீங்க. அவனோட ஹேண்ட்ஸ் அப்படியே ப்ளே ஆகுது பயங்கரமா. ஸோ உங்களோட அப்பர் பாடியில அவன் ப்ளே பண்ண ஆரம்பிக்கவே, ரொம்ப ஒரு மாரி ஆயிட்டு எழுந்து நகர்ந்துடுறீங்க. இப்போ நீங்க ரொம்ப ஷை ஆகுறீங்க, பயப்படுறீங்க அப்படின்றது அவனுக்கு தெரியுது. ஸோ உங்களோட ஃபோர்ஹெட்ல அப்படியே கிஸ் பண்ணிட்டு, உங்கள ஹக் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். "ஏய்! ஏன்டி? என்னாச்சு உனக்கு? பயப்படுறியா? ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால?" "அம் ம்ஹ்ம். அப்புறம் என்னடி?" "அம் அது இப்போதைக்கு இதெல்லாம் வேணாமே." "ஏன் வேணாம்? ஆ? ஏன் வேணாம்? ஏன் நான் பண்ணக்கூடாதா?" "அம் இல்ல வேணாம்." "அதான் ஏன்? நான் உன் புருஷன் தானே! எனக்கு உரிமை இல்லையா என்ன?" அப்படின்னு உங்க நெக்கு கிட்ட லிப்ஸ வச்சுட்டே பேசுறான். உங்களுக்கு அதுவே ரொம்ப கூசுது. இருந்தாலும் நீங்க அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு, "அ ஆமா. உரிமை இல்ல. பண்ணக்கூடாது." அப்படின்றீங்க. இப்போ இத வேர்ட் கேட்டதும் அவனுக்கு ஒரு செம்ம கோவம் வருது. அப்படியே உங்கள டப்புன்னு இழுத்து பெட்ல தள்ளிட்டு, அப்படியே மேல வந்துட்டு, "ஏய்! என்ன? ஆ? என்ன உன் இஷ்டத்துக்கு பேசுற? எனக்கு உரிமை இல்லன்னு சொல்றதுக்கு நீ யாரு? இதோ பாரு, நீயே சொன்னாலும் சரி, நீ என்னோடது தான். எல்லா உரிமையும் எனக்கு இருக்கு." அப்படிங்கிறான். நீங்க அப்படியே ஒரு மாதிரி பாவமா மூஞ்சி வச்சுட்டு, "அ அ அ அதான் மேரேஜ் ஆன ரிங்க வாங்கிக்கிட்டீங்களே, அப்புறம் எப்படி உரிமை வரும்? ஆ?" அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ அவ்வளோ கோவத்துல நின்னவன் பட்டுன்னு சிரிக்கிறான். "அடி பாவி! இதுக்கு தான் இப்படி சொன்னியா? அம் ம். ஹ்ம். ஏய்! எனக்கு இந்த மேரேஜ் சென்டிமெண்ட்லலாம் பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லடி. ரிங் இருந்தாலும் இல்லனாலும் நீ என் பொண்டாட்டி தான். புரிஞ்சுதா?" "ம். அ அ ஆனா எனக்கு அப்படி இல்ல. எனக்கு எல்லாம் ப்ராப்பரா இருக்கணும். அ நீங்க என்னோட ரிங்க எனக்கு திருப்பி குடுத்துட்டு இதெல்லாம் பண்ணிக்கோங்க." "ஓ! நீ அப்படி வரியா? ம். சரி. அப்ப சரி. எனக்கு லவ் யூ சொல்லு. நான் இப்போ உனக்கு ரிங்க போட்டுறேன்." அப்படிங்கிறான். இப்ப நீங்க அப்படியே ஒரு மாரி வியர்டா பார்த்துட்டு, "அ ம் ம் ம்ஹ்ம். அதெல்லாம் முடியாது." "ஓ! அப்போ என்னாலயும் போட முடியாது." அப்ப நீங்க பாவமா ஒரு மாதிரி மூஞ்சி வச்சுக்கிறீங்க. "ஏய்! இந்த பாவலா பண்ற வேலைலாம் இந்த வாட்டி கிடையாது. நீ என்ட்ட லவ் யூ சொல்லு. நான் இப்போவே ரிங் போட்டுடுறேன்." அப்படிங்கிறான். நீங்க நோ அப்படின்ற மாரி தலைய மட்டும் ஆட்டுறீங்க. "அப்போ என்னாலயும் முடியாதுப்பா." அப்படின்றான். ஸோ நீங்க அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப பாவமா அவன ஒரு மாதிரி கியூட்டா பார்க்குறீங்க. இந்த குழந்தைத்தனமா மூஞ்சிய வச்சுக்கிட்டு, என்ன அப்படியே மயக்கிற வேலைலாம் இப்போ வேண்டாம். அவ்வளோதான். நான் ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டேன். நீ லவ் யூ சொன்னா மட்டும் தான். அப்படின்னு சொல்லிட்டு, அவன் அப்படியே ஒரு மாரி உங்க
நோஸ் கிட்ட வந்துட்டு அவனோட நோஸ் வச்சு அப்படியே ஒரு மாதிரி ரப் பண்ணிக்கிட்டே அவங்கள அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. நீங்க அப்படியே ஒரு மாதிரி சைலண்ட்டா இருக்கீங்க. அந்த கிஸ் அப்படியே மெல்ட் ஆயிட்டு அப்படியே டீப்பரா போய்க்கிட்டு இருக்கு. ஸோ நீங்களும் அப்படியே கண்ண மூடிட்டு அந்த கிஸ்ஸுக்கு பேக் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஸோ அவன் அப்படியே ஒரு மாரி சிரிச்சுட்டே அந்த பேக் கிஸ்ஸ என்ஜாய் பண்ணிட்டு இருக்கவே, இப்போ கரெக்ட்டா அவனோட மொபைல் ரிங் ஆகுது. ஸோ ஒரு மாதிரி எரிச்சலாகுது எனக்கு. என்னடா இது! இப்பதான் எல்லாம் நல்லபடியா நடக்க ஆரம்பிக்குது. இந்த நேரத்தில எவன்டா அது சிவபூஜையில கரடி அப்படின்ற மாதிரி பயங்கர டென்ஷன்ல அப்படியே கிஸ்ஸ பிரேக் பண்ணிட்டு அப்படியே எழுந்து வரான். ஸோ மொபைல்ல யாருன்னு பார்த்தா கிம் தான். அவனுக்கு அப்படியே வெறி ஏறுது. ஏன்டா இப்படி என்ன பாடுபடுத்துற அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட்ல அப்படியே மொபைல் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே தூக்கி போட்டு வரவே மறுபடியும் ரிங் ஆகுது. ஸோ இவன் இப்படி நிம்மதியா இருக்க விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, "ஒரு நிமிஷம் இருடி" அப்படின்ட்டு கால் அட்டெண்ட் பண்ணிட்டு அப்படி பேச ஆரம்பிக்கிறான். இப்போ ரொம்ப நேரமா பேசிட்டே இருக்காங்க 2 பேரும். நீங்க அப்படியே எழுந்து உட்காந்துட்ருக்கீங்க. அவன் பேசிட்டு இருக்கான் இல்லையா? ஸோ அத அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. ஒரு மாதிரி அவன் என்ன பேசுறான் அப்படிலாம் கவனிக்க தோணல. ஒரு மாதிரி அவன பார்த்து ரசிச்சு, அவனோட அசைவு, ஆக்ஷன்ஸ், அவனோட ஐஸ் மூமெண்ட்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி அதையே உன்னிப்பா கவனிச்சுட்டு இருக்கீங்க. சிரிப்பா வருது உங்களுக்கு. ஆனாலும் அவன் இப்படி ரிங் போட மாட்டேன்னு சொல்ட்டானே அப்படின்ட்டு நினைக்கிறப்போ, லைட்டா ஒரு மாதிரியா இருக்கு. அந்த லவ் யூன்ற வேர்ட சொல்றது பெரிய விஷயம் இல்ல. ஆனா அத மனசார சொல்லணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளார. ஸோ இதெல்லாம் யோசிச்சுட்டு அவன பார்த்துக்கிட்டே நின்னுட்ருக்கவே, இப்போ கால் கட் பண்ணிட்டு, "வயன், இப்ப நம்ம வெளிய போணும். ஒரு முக்கியமான விஷயம். போலாமா?" அப்படிங்கிறான். அப்ப நீங்களும் என்ன அப்படின்ற மாதிரி அவன பார்க்கவே, "ம் நான் சொல்றேன். கிளம்பு" அப்படிங்கிறான். ஸோ நீங்களும் என்ன ஏதுன்னு தெரியாம அப்படியே போயிட்டு கிளம்பி வெளிய வரீங்க. அவன் உங்கள கூட்டிட்டு கார டிரைவ் பண்ணிட்டு கிளம்பி போறான். நீங்க அவன பார்த்துக்கிட்டே போறீங்க. அவனும் சொல்லுவான்னு எதிர்பார்க்குறீங்க. ஆனா அவன் சொல்ற மாதிரி தெரியல. இப்போ கார் ஒரு ரெஸ்டாரண்ட் போயிட்டு நிக்குது. அப்படியே நீங்க கீழ இறங்கி நிக்கிறீங்க. அவன் கார பார்க் பண்ணிட்டு வரான். "சார், இங்க எதுக்கு வந்திருக்கோம்?" அப்படின்னு கேட்குறீங்க. அவன் அப்படியே உங்க கைய புடிச்சிட்டு, "சொல்றேன் வா" அப்படின்னு கூட்டிட்டு போறான். ஸோ நீங்களும் அப்படியே அவங்க கூட உள்ள போறீங்க. ஒரு டேபிள்ல வந்து உட்கார வைக்கிறான். நீங்களும் போய் உட்காந்துருக்கீங்க. அவனும் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கான். இப்போ கொஞ்ச நேரம் அப்படியே போகவே, அங்க யாரோ வர மாதிரி உங்களுக்கு தெரியுது. நீங்க அப்படியே எதார்த்தமா திரும்பி பார்க்க, அங்க கிம் தான் வந்துட்டுருக்கான். அவன பார்த்தோனே உங்களுக்கு செம்ம கடுப்பேறுது. அப்படியே மொறச்சிட்டு உட்காந்துருக்கீங்க. உங்க ரியாக்ஷன ஜங்குக் பார்த்துட்டு தான் இருக்கான். நீங்க அப்படியே ஜங்குக்க திரும்பி பார்க்க, அவன் எதுவும் சொல்லாம உங்கள பார்த்துட்டு கிம்மையும் பார்க்குறான். "இதுக்கு தான் கூட்டு வந்தீங்களா?" அப்படின்னு கேட்குறீங்க. இப்ப அவன் அப்படியே உங்க கைய அப்படியே லைட்டா புடிச்சிட்டு, "கொஞ்சம் அமைதியா இரு" அப்படிங்கிறான். இப்ப நீங்க அப்படியே ஒரு மாரி கோவமா பார்க்குறீங்க கிம்ம. ஸோ கிம் அப்படியே உங்க பக்கத்துல வந்து நின்னுட்டு, "ஜங்குக், நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்" அப்படிங்கிறான். ஸோ ஜங்குக், "இங்கேயே உட்காரு, நான் வந்துடுறேன்" அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட சொல்லிட்டு, அவன் எந்திரிச்சு போய் இன்னொரு ஒரு டேபிள்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அப்படியே இரிட்டேட் ஆகுது. இவன் எதுக்கு வந்தான்? இவன் கூட எதுக்கு ஜங்குக் பேசுறான்? அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படியே உட்காந்துட்டு இருக்கவே, கொஞ்ச நேரத்துல அவங்க பேசிக்கிட்டே அப்படியே எழுந்திரிச்சு வெளிய போறாங்க. அதாவது உங்க கண் பார்வையிலேருந்து அந்த பக்கமா போறாங்க. ஸோ உங்களுக்கு ஒண்ணும் புரியல. என்ன நடக்குது? இவன் எதுக்கு இங்க வந்தான் இப்போ? எதுக்கு இப்போ இவங்க கூட போய் அவங்க பேசுறாங்க? அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்படியே மண்டைலாம் வெடிக்குது. யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கீங்க. இந்த டைம் கரெக்ட்டா உங்க பக்கத்துல ஏதோ ஒரு பையன் வரான். நீங்க அப்படியே யோசிச்சுட்டு பார்த்துட்டு இருக்கீங்க. அவன் ஏதோ சொல்லிட்டு இருக்கான் உங்ககிட்ட. நீங்க அப்படியே கேட்டுட்டு வெளிய எந்திரிச்சு போறீங்க. உங்க கம்பெனி கேப் நின்னுட்டுருக்கு. ஸோ அந்த கேப்ல அப்படியே ஏறுறீங்க. இப்போ பின்னாடி கிளையண்ட் மீட்டிங்க்காக கேஷுவலா அந்த ஹோட்டலுக்கு வந்துட்டு சாய்னு வந்திருப்பான். ஸோ கரெக்ட்டா நீங்க கம்பெனி கேப்ல ஏறவும், அவன் ஒரு மாதிரி உங்கள கூப்பிட்டுட்டு வரவே அந்த கேப் அங்கேருந்து போயிடுது. ஸோ சரி ஓகே ஏதோ அப்படின்ற மாதிரி அவன் உள்ள வந்துட்டு, அவனோட கிளையண்ட்ட வந்து பார்க்க போயிடுறான். இப்போ அப்படியே ஒரு 1/2 அன் ஹவர் போகுது. 2 பேரும் பேசி முடிச்சுட்டு ஒண்ணா உங்க டேபிளுக்கு வரவே, நீங்க அங்க இல்ல. சரி ஓகே ரெஸ்ட் ரூம் எதுவும் போயிருப்பீங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு, ஒரு 5 மினிட்ஸ் அவங்க உட்காந்துட்டு இருக்காங்க. நீங்க வரவே காணுமே அப்படின்ட்டு யோசிக்கிறீங்க. 2 பேரும் யோசிக்கிறாங்க. சரி ஓகே நீ வெயிட் பண்ணு. நான் ரெஸ்ட் ரூம்ல பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஜங்குக் அங்க எந்திச்சு வரான். அங்க போய் ரெஸ்ட் ரூம் செக் பண்ணா, அங்க யாருமே இல்ல. ஒரு மாதிரி காலியா தான் இருக்கு. ஸோ அங்க கிளீன் பண்ற ஒரு பொண்ணு போறாங்க. அவங்க கிட்ட வந்து உள்ள யாராவது இருக்காங்களா? அப்படின்ற மாரி அவன் கேட்குறான். ஸோ அவங்களுமே செக் பண்ணிட்டு உள்ள யாருமே இல்ல அப்படின்ற மாரி சொல்றாங்க. இப்போ அவனுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி பதட்டமாகுது.
இப்போ வெளியே வந்துட்டு ஒரு வேளை வெளி சைடு போய் எங்கேயும் நின்றுட்டுருக்கீங்களா அப்படின்ற மாதிரி ஃபுல்லாக வெளியெல்லாம் போய் பார்க்குறான், அங்கேயும் இல்லை. அந்த அந்த ரெஸ்டாரண்ட்லேயே அங்கே டேபிள் வந்து மேக்ஸிமம் காலியாக தான் இருக்குது. 1, 2 டேபிளில் தான் ஆள் இருக்காங்க. ஸோ க்ரௌடு கூட இல்லை அங்கே. இப்போது ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டு மறுபடியும் கிம் கிட்ட வந்துட்டு வயனை காணோம், இங்கே இல்லை அவள் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். இப்போ கிம் ஒரு மாதிரி பதறிட்டு 2 பேருமா சேர்ந்து ரெஸ்டாரண்ட் ஃபுல்லாக தேடுறாங்க. ஸோ அங்கே ஃபுல்லாகவே நீங்கள் இல்லை. இப்போ தான் சாயனும் அவனோட கிளைண்ட் மீட்டிங் முடிச்சுட்டு கேஷுவலாக இந்த ப்ரைவேட் டேபிள்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த டோர் வச்சு, ஸோ அந்த மாதிரி இடத்துல தான் அவன் மீட்டிங் இருந்திருக்கும். முடிச்சுட்டு வெளியே வரான். வெளியே வந்து பார்த்தா அங்கே கிம் ஒரு மாதிரி நர்வஸாக நின்றுட்டுருக்கவே, டேய் என்னடா ஆச்சு, இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி கேஷுவலாக போய் கேட்கவே, இப்போ கிம் வந்து நடந்த எல்லாத்தையும் சொல்கிறான். இப்போ ஜங்குக்கும் நானும் இந்த மாதிரி வயனை தேடிட்டுருக்கோம், அவளை காணோம் அப்படின்னு சொல்லவே, இப்போ சாயனும் ஒரு மாதிரி ஆகிட்டு, என்னடா சொல்கிற, காணுமா? நான் உள்ளே வரையில தான் அவள் கம்பெனி கேபில் வெளியே போனா, நான் கூப்பிட்டேன், அதுக்குள்ளே கேப் மூவ் ஆகிடுச்சு. சரி ஓகே, அவள் எப்படியோ கம்பெனி அவர் வீட்டுக்கு தான் போவா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். என்ன ஆச்சு, எதுவும் பிரச்சனையா அப்படின்ற மாதிரி அவன் கேஷுவலாக கேட்டுட்ருக்க. இப்போ கிம்முக்கு வந்து டவுட் ஆகுது. கம்பெனி கேப்லையா, ஜங்குக் சொல்லாமல் எப்படி கம்பெனி கேப் வரும், ஒருவேளை அவள் வந்து கூப்பிட்டு போயிட்டாளா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இப்போ ஜங்குக் கிட்ட வந்து சொல்கிறான், நான் எதுவுமே வர சொல்லி அப்படின்ற மாதிரி ஜங்குக் யோசிக்கா. இப்போ 2 பேருக்குமே ஒரு மாதிரி டவுட் ஆகுது. ஒருவேளை அவள் கால் பண்ணி வர சொல்லிட்டு கிளம்பியிருப்பாளா அப்படின்னு யோசித்தாலும் சொல்லாமல் கொள்ளாமல் கிளம்புற கேரக்டர் நீங்கள் கிடையாது. இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு உங்களுக்கு கால் பண்ணுறாங்க, கால் ஸ்விட்ச் ஆஃப். ஸோ என்ன இப்படி ஆகிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே வந்து இப்போ கம்பெனிக்கு தான் வரானுங்க 3 பேரும். கம்பெனிக்கு வந்து பார்த்தா நீங்கள் அங்கே வரல. இப்போ வீட்டுக்கு வந்திருப்பீங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு வீட்டில் வந்து பார்த்தாலும் வீட்லேயும் நீங்கள் இல்லை. இப்போ நீங்கள் எங்கே தான் போனீங்க அப்படின்ற மாதிரி 3 பேருக்குமே மண்டை காயுது. இப்போ உங்களுக்கு கால் பண்ணாலும் காலும் ரீச் ஆக மாட்டேங்குது, ஸ்விட்ச் ஆஃப்னே வருது. ஸோ கேப் டிரைவர்ஸ் கிட்ட போய் விசாரிச்சா கம்பெனியில் உள்ள கேப் டிரைவர்ஸ் எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. அப்போ எந்த கேப் உங்களை வந்து பிக் பண்ணுச்சு அப்படின்ற மாதிரி செம்ம டவுட். அண்ட் தென் ரொம்ப டென்ஷன் ஆகுது. உங்களுக்கு ஏதோ ஆகிடுமோன்ற பயம், பதட்டம் 3 பேருக்குமே இருக்குது. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டு இப்போ உங்கள் மொபைல் நம்பரை ட்ரேஸ் பண்ணாலும் அது ஆன் ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டு அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் 3 பேரும் முழிச்சிட்டு நின்றுட்டுருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது, அண்ட் தென் உங்களை எப்படி அவங்க கண்டுபிடிக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் மீட் பண்ணுங்கள். மிஸ் யூ ஸோ மச், லவ் யூ ஆல், பை.